கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ துணை இருக்க நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இதை திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோஸ்பின் அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் கீதா அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டுவோம். ராஜம்மாள் ராயப்பா அவர்களுடைய 7வது ஆன்ம இளைப்பாற்றி நாளில் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் பிலிப் டோம்னிக், தங்கவேல், ஆண்டனி ராஜ், ஆபிரகாம், வெரோனிகா, ஞானப்பிரகாசம் ஆண்டனி, தெரேசா, செல்வராஜ், சண்முகம், பாக்கியம் இவர்களுடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். மேலும் ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேம்ராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதேசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த மற்றும் உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திரு வசனங்கள் 22 தொடங்கி 32 முடிய. யாக்கோப்பு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கு இருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பது ஏன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்தை நாரை தொட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 17. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். வஞ்சமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கும். உம் கண்கள் நேரியன காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியவும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும்.
என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய்ப்பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காட்டியருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலகரத்தால் விடுவிப்பவர் நீரே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயனானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி,
வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன் சகோதரன் எசாயுவை சந்திப்பதற்காக புறப்பட்டு வருகிற அந்த நேரத்தில் இரவில் அவர் தனித்திருக்கிற போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் அவரை சந்திக்க நேரிடுகிற காட்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அந்த மனிதர் யாக்கோவோடு மற்போரிட்டார் என்கிற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த தூதர் மட்டுமல்ல, யாக்கோவும் அவர் தன்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டதாக, மல்லுக்கு நின்றதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்று தியானிக்கிற போது, மற்போரிட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். போரிடுதல் என்பது எதனால் நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், போருக்காக மக்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகிறார் என்றும் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் போரிடுதல் என்று சொன்னால் நேருக்கு நேராக மனிதர்கள் நின்று சண்டையிட்டு கொள்வார்கள். வாள்கள், ஈட்டிகள் இவைகளை கொண்டு ஒருவரை தாக்கிக் கொள்வார்கள். அதுதான் வரலாற்று போர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட இந்த யுகத்தில் போர் என்பது எப்படி மாறி இருக்கிறது? மனிதரை சந்திக்காமலே ஆயுதங்கள் பறக்கின்றன. திடீரென்று விழுகிற அந்த குண்டு சத்தத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே காலியாகி விடுகிறது. மக்கள் கொத்து கொத்தாக செத்துமடிவதை இந்த நாட்களில் நடைபெறுகிற போர்களில் நாம் பார்க்கிறோம். எதற்காக போரிடப்படுகிறது? நாடுகளில் யார் பெரியவர், எந்த நாடு உயர்ந்தது, யாருடைய வளமை மிக உயர்ந்தது என்கிற போட்டியோ, அல்லது யாரிடத்தில் ஆயுதம் இருக்க வேண்டும், யாரிடத்தில் இருக்கக்கூடாது என்பது போன்ற பலவிதமான காரணங்களுக்காக போரிடுதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் போரிடுதல் என்று சொல்லப்படுகிறது, மற்போரிட்டார் என்று சொல்கிறது. அதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, இங்கே இந்த மற்போரிடுதலில் யாக்கோபு அவரை கட்டியாக பிடித்து கொண்டு என்ன சொல்கிறார்? நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், ஜெபத்தில் மற்போரிடுதல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. போரிடுதல் என்று சொன்னால் ஆயுதங்களை கொண்டு மனிதர்கள் மோதிக்கொள்வது மட்டுமல்ல, ஆயுதங்கள் இல்லாமல் அணுக்குண்டுகளை கொண்டு மனிதர்கள் மோதிக்கொள்வது மட்டுமல்ல, நாம் இங்கே பார்க்கிறோம், ஜெபத்தில் கூட மற்போரிடுதல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. மற்போரிடுதல் என்று சொன்னால் ஒரு வகையில் மல்லு கட்டுதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே யாக்கோபு அந்த மனிதரோடு மல்லு கட்டினார். நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் உம்மை விடமாட்டேன் என்று மல்லு கட்டுகிறார். அது மிக முக்கியமானது. சில நேரங்களில் நம்முடைய ஊர்களிலே சொல்லுவோம், கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மனுஷன் விடமாட்டுக்கானப்பா, ரொம்ப பிடிச்சிட்டு எப்படியாவது வாங்கிட்டு தான் போக வைக்கிறான், வேண்டாம்னு நினச்சா கூட முடியலை அப்படி நம்ம சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு. அதனுடைய பொருள் தான் இது, மல்லுக்கு நிற்பது, ஆண்டவரோடு மல்லுக்கு நிற்பது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன் என்று மல்லுக்கு நிற்கிற ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். நாம் ஜெபிக்கிற போது பல முறைகளில் ஜெபிக்கிறோம். சிலருக்கு எப்படியெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொன்னால், அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணால் போதும். ஒரு பூசைக்கு வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இறை வார்த்தையை கேட்டிருந்தால் போதும். இன்னும் ஒரு சிலருக்கு பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டு இருந்தால் போதும்னு தோணும்.
இன்னும் ஒரு சிலருக்கு என்ன தோணும், 2 கிறிஸ்தவ பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த பாடல் வரிகள் அப்படியே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக போய் கொண்டிருந்தாலே அதுவே ஜெபமாக தோன்றுகிறது, அதுவே நாம் திருத்தி கொள்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான ஜெபம், அந்த ஜெப உணர்வு, அதிலே திருப்திப்படுகிற மனநிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஜெப வழிமுறை என்பது கட்டாயமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. கடவுள் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும், எனக்கு இது தந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த மல்லுக்கு இருக்கக்கூடிய வழிமுறையை நாம் பல நேரங்களில் இயேசுனுடைய வாழ்வில் அவர் சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்களில், அவருடைய ஓமைகளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கானானிய பெண் என்கிற ஒரு பெண், அந்த கானானி தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அவள் வந்து ஆண்டவரிடத்திலே மல்லுக்கு நிற்கிறார். ஆண்டவரே, என் மகள் பேய் பிடித்து கிடக்கிறாள், அவளுக்கு ஏதாவது உதவி செய்யும் என்று கேட்கிற போது, சுகமில்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்காக அவர் மீண்டும் மீண்டும் மன்றாடி கொண்டே இயேசுவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா என்று கேட்கிற அந்த கேள்வி அவளுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய அவமானம்தான். ஆனாலும் கூட, ஐயா, மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு, தான் வந்ததனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமே தவிர இங்கே வேறு ஒன்றுமில்லை, அது ஆண்டவரிடத்தில் நடக்கும் என்று சொன்னால், அவர்தான் அதை செய்து கொடுக்க முடியும் என்று சொன்னால், நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரையே பற்றி கொண்டு கடைசியாக, அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியபடியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெருகுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நேர்மையற்ற நடுவனுடைய ஓமையை இயேசு சொல்லுகிற போது, இந்த பெண் எத்தனை முறை அவனுடைய இல்லத்திற்கு போகிறார். எனக்கு நீதி வழங்க வேண்டியவன் அவன்தான், அவன் நேர்மையற்றவன் தான், ஆனாலும் அவனிடத்திலான அதிகாரம் இருக்கிறது, ஆகவே அவன் தந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடாப்பிடியாக போய்கொண்டே இருக்கிறார். அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? இவள் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார், ஆகவே நான் இதை வழங்கியாக வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு நீதி வழங்குவதை பார்க்கிறோம். ஆகவே ஜெபத்தில் இன்னொரு வழிமுறைதான் ஆண்டவரோடு விடாப்பிடியாக இருப்பது, மல்லு கட்டுவது, எனக்கு இதை தந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த வேண்டுதல். நிறைய பெற்றோர் அதை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். என் பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக, வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இப்படி நிறைய பேர் ஆண்டவரோடு மல்லு கட்டி கொண்டிருப்பதை பல நேரங்களில் பார்க்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு இதை தந்து விடுவார் என்று நினைத்து கொண்டு பயணிக்கிற அந்த வழிமுறை என்பதும் ஜெபத்தினுடைய இன்னொரு வடிவம்தான் என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு எப்படிப்பட்டதாக இருந்தார். அந்த கடவுளுடைய மனிதரே இவனோடு போரிட்டு வெற்றி பெற முடியாது, இவனுடைய சண்டை போட்டு வெற்றி பெற முடியாது, இவனை விட்டு விட்டு விலகி போகணும்னு நினச்சா கூட முடியலை. அந்த அளவுக்கு அவர் நினைத்து ஆசி வழங்கினார். அந்த ஆசி வழங்குகிற நேரத்தில் யாக்கோபினுடைய தொடையை தொடுகிற போது அவருடைய தொடை சந்து விலகியது. யாக்கோவுக்கு தன் உடலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் எனக்கு இதை தந்துதான் ஆக வேண்டும், அதுவரையில் ஆண்டவரை விடப்போவதில்லை என்று சொல்லி பற்றி கொண்டார். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் மிக முக்கியமானது. ஜெபத்தில் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், மனமுடைந்து போகிறோம், கேட்டு பார்க்கிறோம், நடக்காதது போல தோன்றுகிறது. மனமுடைந்து சரி பார்ப்போம், சும்மா போயிட்டு வருவோம், சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம், அப்படி நாம நமக்குள்ளாக ஆறுதலை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் யாக்கோபு இல்லை இல்லை, நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டால் அது எப்படியாகிலும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர
அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேறுக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்லத்துமி காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வில் இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ பாமரரோ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ பாமரரோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் அருள் பொழிவார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் அருள் பொழிவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.